பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, அவர் உலகத்தை அவர் குப்பை தொட்டியில போட்டதுனால அவருக்கு மேன்மையா இருந்த ஒரு 7 விஷயத்தை தூக்கி அவர் குப்பை தொட்டியில போட்டார்ல, அதுக்கு அந்த உலகம் அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. அவருக்கு ஒரு 7 மேன்மையான கொடுத்துட்டு ஒரு 7 வாங்கிட்டார் பாருங்க. ஒரு 7 தனக்கு மேன்மையா இருந்த, உலக மேன்மையா இருந்த ஒரு 7 விஷயத்தை தூக்கி குப்பை தொட்டியில போட்டாரு. அதுக்கு திரும்ப ஒரு 7 வாங்கிட்டார். அந்த 7ஐயும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த நாள்ல நாம் அவைகளை ஒன்னொன்னா இருதயத்துல வைத்து வைப்போம். 1 கொரிந்தியர் 4 9ஆம் வசனத்திலிருந்து நாம் நிறுத்தி வாசிப்போம். ஒன்றொன்றா உங்களுக்கு பவுல் 7 கொடுத்துட்டு 7 வாங்கிட்டார். நாம் இதுல எத்தனை சுதந்திரிச்சிருக்கோங்கிறத நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, நம் ஓட்டத்தினுடைய முடியறதுக்குள்ள இதெல்லாம் என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்னு இழந்துட்டு இன்னொன்னு என்ன செஞ்சிடணும், சுதந்திரிச்சணும். ஆமீன். ஓகே, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போமா? எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை, ஓகே, அந்த எங்களைங்கிறத விட என்னைன்னு வச்சு படிப்போம். பவுல் தன்னை சொல்றது போலே சொல்லுவோம். அப்போஸ்தலனாகிய என்னை, அப்போஸ்தலனாகிய என்னை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். என்னது? எங்க போயிட்டார் சொல்லுங்க, எங்க போயிட்டார்? கடைசி. நம்ம கடைசியில நான் கேட்பேன், யாரையாவது கேட்பேன், அந்த 7த்தையும் கேட்பேன். ஸ்கூல்ல டீச்சரா இருந்து கொஞ்சம் இருந்துட்டேன்ல. எங்க போகணும் சொல்லுங்க அப்போ. நம்ம எங்க போகணும்? கடைசி, கடைசியா போகணும். கடைசியாய் காணப்பட பண்ணினார். 1. அடுத்தது, நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். என்னவானும்? வேடிக்கையானும். 2வது நாம் என்ன ஆகணும் சொல்லுங்க அப்போ. வேடிக்கை ஆகுறது. ஜாதி ஜனத்தின் மத்தியில, உறவினர்கள் மத்தியில, வேடஸ்தர்கள் மத்தியில தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்காரு சொல்லுங்க அப்போ. எப்படி வச்சிருக்கிறார்? வேடிக்கையாகணும். ஓகே, நம்பர் 3, 3வது நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். ஓகே, நம்பர் 3 என்ன? பைத்தியக்காரன். பைத்தியக்காரன் கை தூக்கும் பாப்போம். ஜோரா கை தூக்கலாம். ஓகே, எது கை தூக்கி இருக்கோம்? எதுக்காக? பைத்தியக்காரன். நான் கிறிஸ்துக்காக யாரு? பைத்தியக்காரன். இங்க கை தூக்கிட்டு வெளியில போய் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் கிறிஸ்துக்காக நான் யார் சொல்லுங்க பாப்போம்? பைத்தியக்காரன். ஓகே, நம்பர் 4 நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர். நம்பர் 4 என்னது? பலவீனர். நம்பர் 4 பலவீனர். அடுத்தது, நீங்கள் பலவான்கள். ஓகே, நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். நம்பர் 5 என்ன? கனவீனன். கனவீனன், பலவீனன், பைத்தியக்காரன், வேடிக்கை, கடைசி. ஓகே, 13ஆம் வசனம் வாசி. 13ஆம் வசனம். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் 13ஆம் வசனத்துக்கு வாசிப்போம். தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஓகே, இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும். ஓகே, நம்பர் 4. நம்பர் 6 என்ன? உலகத்தின் குப்பை. இவர் உலகத்தினுடைய மேன்மையா இருக்கிறதெல்லாம் தூக்கி எதுல போட்டார்? குப்பை தொட்டில போட்டார்ல. உலகம் இவரை தூக்கி எதுல போட்டுருச்சு? உலகம் இவரை தூக்கி குப்பையில போட்டுருச்சு. உலகத்தின் குப்பையை போலவும். நம்பர் 7 எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். அப்பா, யாராருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்க அப்போ. இந்த பட்டம் யாராருக்கெல்லாம் வேணும்? இவர்கள் மாத்திரம்தான் அப்பம் விற்கலாம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க. ஒரு உடன்படிக்கை. எப்படிங்க? ஒரு உடன்படிக்கை. பிரெட் பிரேக்கிங் வச்சாச்சு, பிளேட்டு, அப்பம், ரசம் எல்லாம் வச்சாச்சு. ஓகே, யாரெல்லாம் அப்பம் விற்கலாம் அப்படின்னா, யார் கையை பிடிச்சலாம் நிறுத்துறது இல்லை. நீங்க வரலாம். என்ன வரணும் அப்படின்னா, ஆண்டவரே உம்மோடு கூட உடன்படிக்கை பண்றேன். நீங்க எப்படி நிந்தித்து புறக்கணிக்கப்பட்டது போல நானும் இந்த உலகத்தினுடைய குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆவறதுக்கு நான் ரெடி
அப்படின்னு சொல்றவங்க அப்பம் விற்கணும்னு சொன்னா எத்தனை பேர் விற்பாங்க? அப்ப எத்தனை டுபாக்கூர் இருக்கும்? எவ்வளவு பேர் டுபாக்கூர்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஈஸியா வாசிட்டு போயிடும். பால் சொல்றாரு பாருங்க, தூஷிக்கப்பட்டு அருமையான மாமியார்கள், வயசுல பெரியவர்கள், தாய்மார்கள், மாமியார்கள், நம்மளுடைய ஈகோ எவ்வளவு பாடுபடுது. உங்களுக்கு ஒரு கணம் இல்லாத பொழுது, உங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லாத பொழுது, அற்பமாய் எண்ணப்படும் பொழுது, எண்ணப்படாமல் அவமதிக்கப்படும் பொழுது, தூஷிக்கப்படும் பொழுது, அல்லது துடைத்து போடுகிற அழுக்கை போல நீங்கள் எண்ணப்படும் பொழுது, அந்த வேளையில நேச வந்துடக்கூடாதுன்னா இந்த வார்த்தை வரணும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் நல்ல போராட்டம் போராடிட்டு இருக்கேன், நான் கீழே போறேன், எனக்கு மேன்மை வேண்டாம், மதிப்பு வேண்டாம். புருஷங்கிற சில புருஷர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு மதிப்பில்லாத பிடிக்க இருக்கலாம். சில மனைவிமார்கள் மதிப்பில்லாம இருக்கலாம். சில மாமியார்கள், சில பேரண்ட்ஸ் மதிப்பில்லாம இருக்கலாம். உங்களுக்கு கனம் இல்லாம இருக்கலாம். நீங்கள் தூஷிக்கப்படலாம். உலகத்தின் குப்பையை போல எண்ணப்படலாம். துடைத்து போடுகிற அழுக்கை போல இருக்கலாம். ஒரு கனம் இல்லாம இருக்கலாம். ஒரு கனவீனப்படுத்தப்படலாம், அவமானப்படுத்தலாம், வேடிக்கையா இருக்கலாம். நீங்க கடைசியா இருக்கலாம், ஒன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு வச்சுங்க. அதுல சந்தோஷமாய் நீங்கள் தேவனுக்கு என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் செல்வீர்களானால், பிரியமானவர்களே, உங்களுடைய போராட்டம் நல்ல போராட்டம். நீங்க நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறீர்கள். நாம் இந்த பகுதிக்கு நாம் திரும்ப வருவோம். இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவு குயிக்கா முடிஞ்சிட முடியாது. இவ்வளவு குயிக்கா இந்த ஏழு ஸ்தானத்துக்குள்ள இந்த 7 அவ்வளவு குயிக்கா நீங்களும் நானும் ஒரே நாள்ல நம்ம எடுத்துட முடியாது. ஆல் ஆஃப் த சடன்ல குயிக்கா அந்த இடத்துக்கு நான் வந்துட முடியாது. ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பித்து உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். முதல் வேத வசனங்களோடு கூட நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். நம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நல்ல போராட்டத்தை அவருடைய போராட்டத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 3 வேத பகுதியை காண்பிச்சேன். அதுல 3வது வேத பகுதியை நாம் தியானிக்கிறோம். நாம் ட்ராக் அவுட்டும் மாற வேண்டாம். இந்த உலகத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்தினுடைய கன மகிமை, போக்குவரத்து, அந்தஸ்து, ஸ்தானம், பொசிஷன் எல்லாம் குப்பையாய் மாறாத பட்சத்தில், கீழே போகாத பட்சத்தில், கடைசியா போகாத பட்சத்தில், வேடிக்கையாய் போகாத பட்சத்தில், எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்குங்கிற ஸ்தானத்துக்கு வராத பட்சத்தில் ரட்சிப்பு நிறைவேறாது, ரட்சிப்பு முடிவடைய முடியாது. ஓகே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் நிறுத்தி வாசிப்போமே. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். பாருங்க, கேள்வி பாருங்க. எங்க போய் நான் பெரியவனா இருக்கணும் சொல்லுங்க? எங்க மாத்திரம் இல்ல, பூமியில தான் என்ன சிந்தை, பூமியில தான் எவன் பெரியவனா இருப்பாங்கிறதான சிந்தை இல்லைனாலும், எங்க போய் நான் என்னவா இருக்கணும் சொல்லுங்க அப்போ? பரலோக ராஜ்யத்துல போயும் நான் என்னவா இருக்கணும்? நான் பெரியவனா இருப்பான்ங்கிறதான கேள்வி. கேட்கிற கேள்வியே சரியில்லாத கேள்வி. ஓகே, குணப்படாத சீஷருடைய கேள்வி ஆண்டு புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, 2. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, அடுத்தது. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். ஓகே, அப்ப 3வது வசனத்துல ஒண்ணு சொல்றார், 4வது வசனத்துல ஒண்ணு சொல்றார். ஒண்ணு என்ன? பிள்ளைகளை போல ஆகணும், பிள்ளைகளை போல தாழ்த்தணும். வாசிச்சிட்டீங்களா? பிள்ளைகளை போல ஆகணும், அடுத்தது பிள்ளையை போல என்ன செய்யணும்? தாழ்த்தணும். 2 விஷயத்தையும் ஆண்டு சொன்னார். பிள்ளையை போல ஆகிறது, பிள்ளையை போல தாழ்த்துறது தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு. அருமையானவர்களே, ஒரு வார்த்தையை நான் இதை பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு காரியத்தை ஒரு திருஷ்டாந்தமாய் ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க,
2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த சத்தியத்தை நாம் விளங்க வைப்பதற்காக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு புஸ்தகத்தை நாம் தியானிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் நாகமானை குறித்து ஒரு 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல நாகமான் அப்படிங்கிறதான ஒரு சீரிய படைத்தலைவனுடைய ஒரு காரியத்தை குறித்து இந்த முதல் வசனத்தில் அவனை குறித்து 5 மேன்மையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா படைத்தலைவன், ஒண்ணு. 2வது அவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் பெரிய மனுஷன். 3வது தமிழ் வேதாகமத்துல எண்ணிக்கை உள்ளவன் அப்படின்னு இருக்கு. அதாவது அது சரியான ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி நாம் சொல்லுவோமானால் அல்ல, ஒரு மிகவும் மதிப்புக்குரியவன், ஹைலி ரெஸ்பெக்டபிள். அதாவது படைத்தலைவன், பெரிய மனுஷன், மதிப்புக்குரியவன். கர்த்தர் சீரியாவுக்கு அவனை கொண்டு நிறைய ரட்சிப்பு, நிறைய சாதனைகளை அவன் கர்த்தரை கொண்டு அவன் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது கர்த்தர் அவனை கொண்டு ஜெயம் கொடுத்திருக்கிறார். அடுத்தது மகா பராக்கிரமசாலி, அவனும் குஷ்டரோகி. 5 விஷயங்கள் பாருங்க. 1 படைத்தலைவன், பெரிய மனுஷன், மதிப்புக்குரியவன், நிறைய சாதனைகளை புரிந்தவன், மகா பராக்கிரமசாலி. இவனை குறித்ததான காரியத்தை நாம் வேதத்துல முதல்ல நாம் தியானிச்சிருப்போம். சொல்லுங்க பாப்போம். இவனை குறித்து நாம் இந்த நாகமானை குறித்து நாம் சபையில வேதத்தை வாசிச்சிருப்போம், சபையில நாம் கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா, இவன் ஒரு சீரியாவுடைய ஒரு படைத்தலைவன், இவன் ஒரு குஷ்டரோகி. இவன் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து எலிசா சொல்லி ஒரு யோர்தான்ல ஸ்நானம் பண்ணி அவன் சொஸ்தம் அடைந்து அவன் வீடு திரும்பினான் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். பிரியமானவர்களே, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்டு. இது நாள் வரைக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நாம் வைத்திருப்போமானால், அதை நான் உங்களிடத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள், அதை பேக்ல வச்சுட்டு இப்ப நான் சொல்றது நீங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வைங்க. நான் சொல்ற ஒரு காரியத்தை முதன்மையா வைங்க. அவன் குஷ்டரோகிங்கிறதெல்லாம் மறந்துருங்க. அவன் குஷ்டரோகிங்கிறதெல்லாம் 2வது விஷயமா வச்சுக்கோ. அவன் ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பெரிய மனுஷன். யாருங்க? நாகமன் யார்? பெரிய மனுஷன். சீரியா ராஜாவின் படைத்தலைவன் எல்லாம் விட்டுருங்க. படைத்தலைவன், அவன் எண்ணிக்கை உள்ளவன், பராக்கிரமசாலி, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு பெரிய மனுஷன் உள்ளார வர்றான். எங்க வர்றான் அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ள வர்றான். இந்த ஒரு விஷயம் நமக்கு இருந்தாலும் நலமா இருக்கும். எங்க வர்றான் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வருகிறான். 14 வசனம் வாசிங்க பாப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இப்ப இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அந்த 14 வசனத்துல அவன் எதை போல மாறினான் சொல்லுங்க பாப்போம். எதை போல மாறினான்? ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினான். எந்த மனுஷன்? குஷ்டரோகியெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. குஷ்டரோகெல்லாம் சுத்தமானதுல அப்புறம். கிரேட் மேன், பெரிய மனுஷன் எங்க வருகிறான்? இஸ்ரேலுக்குள்ள வருகிறான். என்னவா மாறின அப்படின்னா ஒரு சிறு பிள்ளைய போல மாறுகிறான். அருமையானவர்களே, என்னையே சர்ச்சில் ஆண்டவர் இந்த மகிமையான இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி பிரவாகித்திருக்கிற இடத்துல ஏன் என்ன இந்த சர்ச்சுக்கு என்ன கொண்டு வந்தார்? ஏன் கோயம்புத்தூர்ல எவ்வளோ பட்டணங்கள்ல எவ்வளோ சபைகள் இருக்கு, எவ்வளோ குடில்கள் இருக்கு, எவ்வளோ முச்செடிகள் இருக்கு. ஏன் ஆண்டவரே இந்த திருச்சபைக்கு ஏன் அக்கினி பிரவாகித்திருக்கிற இந்த இடத்தில் தேவன் என்னைய கொண்டு வந்தார்?
பிரியமானவர்களே, ஒரே காரியம் ஆண்டு சொன்னார்ல, இயற்கையாகவே நீங்களும் நானும் நம்மளுடைய எண்ணத்தில், நம்மளுடைய சிந்தையில், பார்வையில், யோசனையில், நம்முடைய ஆவியில மெத்த பெருமைக்காரர்கள், நம்மளுடைய பார்வையில் பெரிய மனுஷர்கள். இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, ஏதோ ஒரு வகையில பெரிய மனுஷனா நம்மளை காண்பிக்கணும். அறிவினாலேயோ, அழகினாலேயோ, ஆற்றலினாலோ, காசுனாலேயோ, பணத்தினாலேயோ நான் பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு சிந்தை. இப்படிப்பட்ட பெரிய மனுஷர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. அவன் என்னவா மாறணும் அப்படின்னா, அவன் சிறு பிள்ளையை போல மாறணும். அவன் சிறு பிள்ளையை போல தாழ்த்தணும், சிறு பிள்ளையை போல ஆகணும். அப்ப தேவன் என்ன செய்யறார்? கர்த்தர் அனுசாரியா இருந்து நமக்கு எவ்வளோ இடங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோமே, அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, தேவனுடைய மனுஷன் இருப்பான், அங்க தேவனுடைய வார்த்தை இருக்கும். 14ஆம் வசனத்துல பாருங்க, 14ஆம் வசனம் முக்கியமான ஒரு வசனம். தேவனுடைய மனுஷர்கள் இருக்கணும், தேவனுடைய அபிஷேகப்பட்டிக்கப்பட்ட வார்த்தைகள் அந்த இடத்துல இருக்கணும். யோர்தான் அப்படிங்கிற சுயத்திற்கு மரித்தல், டையிங் டு செல்ஃப், சுயத்திற்கு மரித்தல்ங்கிறதான யோர்தான் அங்க இருக்கணும். 7 முறை அல்ல, 70 முறை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? சிறு பிள்ளையை போல மாறுகிற வரைக்கும், நாட் 7 times, 70 முறை தன்னை தாழ்த்தி 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 கீழே போயிட்டே இருக்கணும். இதுக்குதான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மளை சபையில கொண்டு வந்து சொல்லியிருக்கிறார். ஆமென். அந்த வசனத்துல பாருங்க, எப்ப ஒரு மனுஷன் திடீர்னு சிறு பிள்ளை அப்படி மாறிட முடியும்? எப்படி கடைசியா மாற முடியும்? எப்படி பலவீனன் ஆக முடியும்? எப்படி வேடிக்கை ஆக முடியும்? எப்படி எல்லாரும் துடைத்து போடும் அழுக்கா எப்படி மாற முடியும்? ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல எப்ப மாற முடியும் அப்படின்னா, தேவனுடைய மனுஷர்கள் இனி உலகத்துல என்ன, அவர்களை இன்னும் பெரியவர்கள் ஆக்குறது. ஏற்கனவே அவன் பெரிய மனுஷனா இருக்கான். பெரிய மனுஷனா இருக்கிறவன் இன்னும் பெரிய மனுஷன் ஆக்கி விட்டு, அவனை உசுப்பி விட்டு, அவனை ரெட்டிப்பான நரகாக்கினின் புத்திரர்களாக்கி கொண்டிருக்கிறதான வெளியில் மத்தியில் தேவனுடைய ஊழியம் அல்லது தேவனுடைய மனுஷர்கள் அல்லது தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா, டை டு யுவர் செல்ஃப், யோர்தான்ல முழுகு. எத்தனை தடவை முழுக? 7 தடவை முழுகு. 7 தடவை எல்லாம் கிடையாது, நீ சிறு பிள்ளையாய் மாறுகிற வரைக்கும் முழுகிட்டே இருக்கணும். தட்ஸ் a process.